நம்மளை சுற்றி நிறைய மோசமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் மட்டும் அதிக அளவுக்கான பாதிப்புகளையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பற்றின வீடியோ தான் இது. இங்கே நிறைய பேர் சமுதாயத்தில், அதுவும் குறிப்பிட்டது ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் கிரிக்கெட்டர்ஸையும் ஆக்ட்ரஸையும் கொண்டாடுறாங்க, கடவுளாக நினச்சி கொண்டாடுறாங்க. அவங்களுக்காக கத்துறாங்க, தோத்துட்டா ஜெயிச்சா, அந்த அளவுக்கான ஒரு ஆக்ரோஷமான வெளிப்பாடுகள் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. பட் உண்மை என்னன்னு சொன்னா, அவங்களும் சாதாரண மனுஷங்க தான். அவங்க வேலையை சரியா செய்யறாங்க, அதுக்கான டைமை போடுறாங்க, அதுக்கான திறமையை வளர்த்துக்கிறாங்க. அதனால அவங்க அந்த ஃபீல்டுல அவங்களால ஜெயிக்க முடியுது, சாதிக்க முடியுது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்களோட வெற்றியை கொண்டாடுறோம். ஆனா நீங்க பட்ட கஷ்டங்கள், குடும்பத்துல உங்களுக்காக மத்தவங்க பட்ட கஷ்டங்களை மறந்துடுறீங்க. அடுத்து அவங்களோட வாழ்க்கை முறைகளை நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம மறந்துடுறோம். அவங்களோட பேரு, அவங்க குழந்தைங்க பேரு, அவங்களோட ஒய்ஃப் பேரு எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பட் ஒரு ரியல் ஹீரோஸ், உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களை உருவாக்கின ஆசிரியர்களோ, இல்ல உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிட்ட டாக்டர்ஸோ, இல்ல உங்க பெற்றோர்களோ, இல்ல சமுதாயத்துல சோஷியல் ஒர்க்கர்ஸோ, இவங்களெல்லாம் நம்ம மறந்துடுறோம். இந்த மாதிரி குருட்டுத்தனமான ஒரு கொண்டாட்டங்களானது எங்க கொண்டுட்டு போய் விடும்னு தெரியுமா? எமோஷனலி டிபெண்டன்சி. அவங்க ஜெயிச்சாதான் என் சந்தோஷம், அவங்க தோத்தா எனக்கு சந்தோஷம் இல்ல, அவங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு சந்தோஷம் இல்ல. இதுக்காக உங்களோட டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம கற்பனைக்கு எட்டாத எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, உங்க குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு கேரக்டர் முக்கியம், ஒரு கிளாமரை விட எந்த அளவுக்கு கேரக்டர் முக்கியம், அதே போல பாப்புலாரிட்டியை விட ஹார்ட் ஒர்க் முக்கியம், ரியல் லைஃப் வேல்யூஸஸ் அப்படிங்கிறது சினிமா டிராமாவோட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். இதுல குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது, மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா அதுக்காக உங்களோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிடக்கூடாது. அவங்களோட கனவுகள், லட்சியங்களை அடைவதற்காகவோ உங்களோட அடையாளத்தை நீங்க அழிச்சுக்க கூடாது.